பல பேர்கிட்ட நீங்கள் உதவியாளராக ஒர்க் பண்ணீங்க. எந்த காலகட்டத்தில் நாம் இசையமைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை இல்லை, அது சத்தியம்னு ஒரு தெலுங்குல இருந்தாப்புல குள்ளமாக. ஆமாம். தெலுங்கு அஞ்சலி தேவி ஹஸ்பண்டுக்கிட்ட ஆதி நாராயணராவ். ஆமாம், அவர்கிட்ட இருந்தாப்புல. அப்போ ஒரு நாள் அவருக்கு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் பிக்சர் எடுத்திருந்த ஒய்வி ராவ்னு அவருக்கு ரீரெக்கார்டிங் செய்யும்போது சர்மா, அச்சுத் சாஸ்திரி, சர்மா தான் கண்டக்டர். அதனால் வயலின் வாசித்தேன். அவர் என்ன பண்ணார், ப்ரொடியூசருக்கு பிடிக்கல. அது பிடிக்கலைன்னா அது வெஸ்டர்ன் மியூசிக்கு வெஸ்டர்ன் அந்த கவுபாய் பிக்சர் மாதிரி வரணும், அந்த எஃபெக்ட்ஸு நோட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். புரியுது. அப்போ சத்யா அப்படி பார்த்தாப்புல, பார்த்துட்டு ஷாம் கொஞ்சம் வா போல நீ எப்படி பண்ணலையா, எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அவர் ஒன்றும் சொல்லலைன்னா பண்ணுறேன். சர்மா இல்லை இல்லை ஷாம் என்னால் முடியாது. சரி பண்ணி அன்றைக்கி நைட்டில் உட்காந்து வீட்டில் உட்காந்து பியானோ இருக்குது பார்த்து எதாவது பண்ணி 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 எதோ பண்ண பிடிச்சி போச்சு. அப்படி தான் சத்தியத்துக்கிட்ட போயிட்டு நிறைய படம் பண்ணேன். கொஞ்சம் ரீரெக்கார்டிங்கில் முக்கியமாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி, அந்த அரேஞ்ச்மெண்ட்டு வந்ததுன்னா அது வித்தியாசமான அரேஞ்ச்மெண்ட் உண்டு. ஒரு ஆளாளுக்கு ஒரு 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 ஸ்டைல் உண்டு. அது எப்படி பப்ளிக்கு பிடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது.